ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி சாக்லேட் புட்டிங் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் புட்டிங் பண்ணுறதுக்கு 280 ml பால் எடுத்திருக்கேன். 250 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். இது கூடவே 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1/2 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம ஒரு 6-7 பீஸு சாக்லேட் சேர்த்துக்கணும். அது நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம். டைரி மில்க் எடுத்துக்கலாம், டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம், அது எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாலை நல்லா காய்ச்சணும். பாலை நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சுகரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அரை கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும், ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு புட்டிங் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சூடான பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ண இந்த கலவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கட்டி சேராமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். நல்லா சிம்லேயே வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். ரொம்ப கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கெட்டியாகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பீஸ் சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவு கெட்டியாக இருக்கணுங்க, அப்போ தான் புட்டிங் நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 5 to 6 hours ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா புட்டிங் ரெடி ஆயிரும். இல்லைன்னா ஒரு ஹோல் நைட் வச்சுட்டு காலையில் எடுத்து பாருங்கள், புட்டிங் ரெடி ஆயிரும். பாருங்கள், 6 hours கழித்து நான் எடுத்திருக்கேன். புட்டிங் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.